ஹலோ எவ்ரிவன், சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு உலக்கில் 10 பல் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் இடித்து எடுத்தால் நிஜமாகவே பிரியாணி சூப்பர் ஜூஸியாகவும் வரும், டேஸ்டியாகவும் வரும். அப்புறம் ஒரு குக்கரில் ஆயில் வேணுன்ற அளவு ஊற்றிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இப்போ ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் அதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் தான் சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, அப்புறம் மல்லித்தூள். நான் வீட்டிலே பிரியாணி பவுடர் அரைச்சி வச்சுருப்பேன், அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு கறி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா நான் கறியை கரம் மசாலாவும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த கறியை மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஒரு கரண்டி நல்ல கெட்டியான தயிர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச வீட்டு அரிசி தான் இது, அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த உலக்கில் நான் 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன், 4 உலக்கு தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஃபைனலாக லெமன், ஆஃப் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். அப்புறம் கேஸ் போனோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ரைத்தா வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. டைஜஷனுக்கு ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டாச்சு.